வெல்கம் டு அவர் சேனல் டீச் தமிழ் ஃபார் விண்டோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, உங்களோட விண்டோ 10 லேப்டாப்பில் எப்படி நம்ம வந்து டிஜே மியூசிக் கீபோர்டு எப்படி ஏற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காய்ஸ். நீங்கள் வந்து டிஜே மேலே உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லைனா அது வாங்கணும், கீபோர்டு வாங்கணுன்னு நிறைய பேருக்கு கனவாகவே இருக்கலாம். ஆனால் வாங்க பேமெண்ட்டும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தான் உங்களுக்கு வெர்ச்சுவல் டிஜே கீபோர்டுன்னு ஒரு ஆப், அந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ லைக் பண்ண பார்க்குறீங்களா, லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆனோன்னா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் விர்ச்சுவல் டிஜே கீபோர்டுன்னு டைப் பண்ணுங்கள். நான் வந்து VIRTUAL விர்ச்சுவல்னு போட்டு டிஜே கீபோர்டு, ஸ்பேஸ் விட்டு அடிங்க, டிஜே கீபோர்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் டிஜே டவுன்லோட் டைப் பண்ணிட்டு நீங்கள் என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தோன்னே இப்போ வந்து நீங்கள் அங்கே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு கேசட் மாதிரி ஒரு இமேஜ் போட்டு டவுன்லோட் வெர்ச்சுவல் டிஜேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு லிங்க்கு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிற ஒரு லிங்க் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இது எங்கே வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை இருக்கும். அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வெர்ச்சுவல் டிஜே டவுன்லோடோட அஃபீஷியல் பேஜ் போயிடும். இந்த பேஜ் அப்படி உங்களுக்கு வரலைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன், இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு. இந்த பேஜ் வந்து அப்படியே லிங்க்காக உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாம் கூகுள் க்ரோம்லேயும் இதை வர வச்சு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பேஜில் என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வரேன். ரெட் கலரில் ஒரு பாக்ஸில் விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த விர்ச்சுவல் டிஜேவும் நம்ம விண்டோஸில் ஏற்ற போகிறோம், அதனால் விண்டோஸ்னு ஆப்ஷனை ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. அது ஒன்று கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஷோன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா அது மொத்தம் எத்தனை எம்பி, 448 எம்பி வருது. டிஜே மேலே ஆசை இருந்துச்சுன்னா இது பண்ணி தான் ஆகணும். கிட்டத்தட்ட 448 எம்பி, 450 எம்பி வந்துருச்சு. ஓகே, வெயிட் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இடையில நீங்கள் நெட்வொர்க் மாற்றினாவோ என்ன பண்ணாலும் திரும்ப ரீடவுன்லோட் ஆகும். அதனால் பொறுமையாக ஏற வரையும் பார்த்துட்டே இருங்க. ஓகே கைஸ், சைடில் அப்படியே ஏறிட்டே இருக்கட்டும். இந்த கேப்பில் நான் சொல்கிறத நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோ லைக் பண்ண பார்க்குறீங்களா, லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ 170 எம்பி ஏறி இருக்குது. இன்னும் ஏற வரை வெயிட் பண்ணுவோம். ஓகே, 320 எம்பி ஏறிடுச்சு. வெயிட் பண்ணலாம். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஏறுற வரையும். நான் வந்து டவுன்லோட் ஆகிறத ஃபுல்லாக காமிக்கல, அங்கங்கே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். 350 ஏறிடுச்சு. வெயிட் பண்ணலாம். இன்னும் 150 தான் ஏறணும்.
400 ஏறிச்சு. நான் 48 ஏறினா போதும். எனக்கு வந்து நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால ஸ்லோவாக ஏறுது. உங்களோட ஃபோன் வந்து 5G இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக ஏறும். ஓகே, 448 ஏறிடுச்சு. கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஏற்றிட்டோம். இப்போ ஏறினோன்னே அது வந்து இப்போ சாஃப்ட்வேராக மாறிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ அதில் ஷோ அண்ட் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இன்ஸ்டால் ஆனோன்னே டவுன்லோட் ஆனோன்னே வந்து டவுன்லோட் ஆனோன்னே ஷோ அண்ட் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளூ கலரில். அது ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே அது வந்து அப்படியே ஒரு லைட் ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இன்ஸ்டால் virtualdj 2023 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அடுத்து அதை வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணுங்கள். இப்போ நான் டபுள் டேப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். எவ்வளோ நேரம் லோட் ஆகுதோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஸ்மார்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டு வந்து ரன்னு டோன்ட் ரன்னு கேட்கும். இவ்வளோ நம்ம வெயிட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ப்ளூ கலரில். ரன்னு இல்லைனா டோன்ட் ரன் கேட்கும். அதில் ரன் கொடுத்துருங்க. ரன் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸில் இப்போ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்துடும் virtualdjயோட இமேஜ் போட்டு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஐ அக்செப்ட் த டேர்ம் இன் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி டிக் பண்ணிடுங்க. அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்தோன்னே இப்போ வந்து ஒரு பிளாங்காக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து இப்போ நம்மளுக்கு ஃபில் ஆகணும். அதாவது அது ஃபில் ஆச்சுன்னா நம்மளுக்கு லான்ச் ஆயிரும். அது ஃபில் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள் அது ஏறுற வரையும். இப்போ வந்து இடையில வந்து எஸ்ஆர் நோன்னு ஒரு பாக்ஸ் வரும். அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. அந்த பாக்ஸ் வந்து எஸ்ஆர் நோ கேட்கும். அதில் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும், ஏற ஆரம்பிச்சிடும், டவுன்லோட் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த எஸ்ஆர் நோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கேட்டுச்சுன்னா அதில் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் டைம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் அதே மாதிரி
இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ், இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து பின்னாடி இருக்க ஆப்ஸ் எல்லாம் ஒரு பிளிங்க் ஆகும். இப்போ வந்து லான்ச் விர்ச்சுவல் டிஜே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த லான்ச் விர்ச்சுவல் டிஜேவை ஒன்று கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக கீழே இருக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லாம் லான்ச் விர்ச்சுவல் டிஜேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லான்ச் விர்ச்சுவல் டிஜேவை ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. ஒன்று கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். எந்த இம்ப்ரூவ் தெரிலனா திரும்ப அதை கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஆப்ஸாக வந்துகிட்ருக்கு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த விர்ச்சுவல் டிஜே டவுன்லோடு பண்ணிட்டோம், இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம். வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹோம் பேஜ் போயிடும். இப்போ இதுதான் அதோட விர்ச்சுவல் டிஜேவோட ஹோம் பேஜ். ஓகே, இனிமேல்லாம் இதில் தான் நீங்கள் அந்த டிஜே மெத்தட்ஸ்லாம் இதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கீபோர்டில் உள்ள எல்லா எல்லா பட்டன்ஸு எல்லாமே இதுலேயும் இருக்கும். இதில் இல்லாதது எதுவுமே இல்லை. டிஜே கீபோர்டில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கும். கீழே வந்து ஒரு பாக்ஸில் நம்மள்ட்ட மியூசிக்கில் என்ன மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கோ அது இங்கே இருக்கும். நீங்கள் இப்படி வித்ட்ரா பண்ணி அந்த ரவுண்டு மாதிரி இருக்குல்ல அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். ஆல்ட் அழுத்துனீங்கன்னா இதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஆல்ட்டு +1 ஆல்ட்டு +2 இந்த மாதிரி இது எல்லாமே ஷார்ட்கட் தான். நீங்கள் இந்த ஹோம் பேஜில் வச்சு ஆல்ட் அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கீபோர்டு இருக்கும். என்னென்ன ஷார்ட்கட்லாம் இருக்குன்னு அதில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஹோம் ஸ்க்ரீனில் வச்சு ஆல்ட் மட்டும் அழுத்துனீங்கன்னா என்ன ஷார்ட்கட்லாம் இருக்கோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே பாட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டுருக்கு, சாங்ஸ் வந்து எங்கே இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்னு மேலே ஒரு கோடு மாதிரியும் போயிட்டுருக்கும். ரியல் விர்ச்சுவல் டிஜே, ரியல் கீபோர்டு, அது என்னது ரியல் டிஜே கீபோர்டு மாதிரியே இருக்கும். இதில் ப்ரோவும் இருக்குது. ப்ரோ வந்து மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஐக்கான் போட்டு இருக்கும். மேலே கார்னரில் விர்ச்சுவல் டிஜேன்னு ஒரு ரெட் கலர் பாக்ஸுக்கு பக்கத்தில் செகண்ட் ஆப்ஷனாக ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோ என்ன வேணும் ஸ்டார்டட் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து ப்ரோ கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ ஒரு பாட்டு ரன் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பாட்டை அதில் எடுத்து போட்டிங்கன்னா எஸ்ஆர் நோக்கு இருக்கும். அதில் நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாட்டு இப்போ நீங்கள் செகண்டாக போட்ட பாட்டு வந்து ப்ளே ஆகும். அப்புறம் ஸ்லோ பட்டன்ஸ் இருக்குது. இதிலே வால்யூமும் கம்மி பண்ணிக்கலாம், ஹை பண்ணிக்கலாம், ஸ்லோவாகவும் பண்ணிக்கலாம், ஸ்பீடும் வச்சுக்கலாம். டிஜே உங்களுக்கு டிஜே கீபோர்ட் பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இதுவும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிலனா உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு இதான் இந்த விர்ச்சுவல் டிஜே தான் ஹோம் ஸ்க்ரீனில் இது இப்படி தான் இருக்கும் இந்த ஆப்பு, இந்த சாஃப்ட்வேரு. அவ்வளோதான். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம், இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அது அந்த ஆப்புக்குள்ளே போய் பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்லையும் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.